Welcome to Crazy Civil Crackers. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the dimension of strain is option A LT per 2, B N by meter square, C N that is Newton, D dimensionless. The correct answer is option D dimensionless. Because strain அப்படினா definition என்ன, change in dimension by original dimension. So in case of length wise எடுத்தோம் அப்படினா change in length by original length. So length ரெண்டுமே இருக்கு. அப்போ ரெண்டோட யூனிட், ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் இன் இதோட யூனிட் வந்து மீட்டர் எடுத்தோம்னா மீட்டர் கேன்சல் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. இட் இஸ் எ டைமென்ஷன்லெஸ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டென்சைல் ஸ்ட்ரெயின்? ஆப்ஷன் ஏ த ரேஷியோ ஆஃப் change in length to the original length. Option B the ratio of original length to the change in length. Option C the ratio of tensile force to the change in length. Option D the ratio of change in length to the tensile force applied. So the ratio of change in length to the original length. Then question number 3, find the strain of a brass rod of length 250 mm which is subjected to a tensile load of 50 kN when the extension of rod is equal to 0.3 mm. Option A 0.025, Option B 0.0012, Option C 0.0046, Option D 0.0014. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன லோடு கொடுத்துருக்காங்க? டென்சைல் லோடு. ஸோ டென்சைல் லோடு மூலமான உள்ள ஸ்ட்ரெயின், அதாவது டென்சைல் ஸ்ட்ரெயின்னு அர்த்தம். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் எக்ஸ்டெண்ட் நடக்கும்? லென்த் வைஸ், தட் இஸ் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இங்கே சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டென்ஷன் இஸ் 0.3 mm, ஒரிஜினல் லென்த் வந்து 250. இஸ் 250 by 0.3 by 250. Good answer என்ன வரும்? 0.0012. Option B is the right one. That is change in original length L equal to 250, change in length del L equal to 0.3, that is strain del L by L. So இந்த value substitute பண்ணா answer வந்து 0.0012. Option B கிடைக்கும். Next question, என்ன கொடுத்திருக்காங்க? elongation கேட்டிருக்காங்க. that is original length கொடுத்திருக்காங்க. that is L கொடுத்திருக்காங்க 100 mm. ஸோ ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயினோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சேஞ்ச் இன் லென்த். எலாங்கேஷன் அப்படின்னா சேஞ்ச் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ எலாங்கேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது எலாங்கேட் ஆகும். அந்த எலாங்கேட் லென்த்து தான் சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு எடுப்போம். அந்த சேஞ்ச் இன் லென்த்து தான் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் லென்த் 250, டென்சைல் ஸ்ட்ரென்த் 0.005, தி ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு del L by L. ஸோ del L வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ மற்ற ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிடும். del L equal to 0.5 mm. Option C is the right answer. Next question. A tensile test was conducted on a mild steel bar. The diameter and the gauge length of bar was 3 cm and 20 cm respectively. The extension was 0.21 mm. What is the value of strain? Option A 0.0010, Option B 0.00105, Option C 0.0105, Option D 0.005. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. என்ன டெஸ்ட் நடக்குது? டென்சைல் டெஸ்ட் நடக்குது. அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே ரெண்டு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை டைமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, லென்த் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது டென்சைல். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் வேல்யூ தான் எடுக்கணும், டயமீட்டர் வேல்யூ எடுக்கக்கூடாது.
ஏன் அப்படின்னா டென்சைல் அப்படின்னா லென்த் வைஸ் தான் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். இதே இது கம்ப்ரசிவ் டெஸ்ட் நடந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ரசிவ் டெஸ்ட் பண்ணுறாங்க, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா சேஞ்ச் எந்த டைரக்ஷனில் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும், டைமீட்டரில் தான், அதாவது பெர்த் வைஸ் y டைரக்ஷனில் தான் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அந்த கேஸில் இந்த 3 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஸோ இந்த கேஸில் என்ன எடுக்கணும் அப்படின்னா சேஞ்ச், அதாவது ஒரிஜினல் டைமீட்டர் வந்து இது, தட் இஸ் லென்த் தான் எடுக்கணும் 20 சென்டிமீட்டர். எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டெல்எல் வந்து 0.21, தட் இஸ் 0.21/20, தட் இஸ் 20 சென்டிமீட்டரை எம்எம்ல கன்வெர்ட் பண்ணால் 200 அப்படி போட்டோன்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். தட் இஸ் வேல்யூ பி, ஆப்ஷன் பி 0.005 தான் அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ. ஸோ எல் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர், தட் இஸ் 200 mm. ஸோ டெல்எல் 0.21. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆப்ஷன் பி கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6. Strain is a fundamental behavior of a material. 2. Strain does not have a unit. So option A, both 1 and 2 are true and 2 is the correct explanation of 1. Option B, both 1 and 2 are true but 2 is not the correct explanation of 1. Option C, 1 is true but 2 is false. Option D, 2 is true but 1 is false. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியலோட ஃபண்டமெண்டல் பிஹேவியர் கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ரெயின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தென் ஸ்ட்ரெயின் டஸ் நாட் ஹாவ் ஏ யூனிட், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. பிகாஸ் அதோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் பாராமீட்டர். ஸோ ரெண்டு டேட்டாஸுமே கரெக்ட் தான். ஆனால் இதோட அது ஃபர்ஸ்ட் வந்து செகண்டோட எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி right answer. That is option B is the right answer. Next question. The lateral strain is option A, the ratio of axial deformation to the original length. Option B, the ratio of deformation in area to the original area. Option C, the strain at right angles to the direction of applied load. Option D, the ratio of length of body to the tensile force applied on it. So option C is the right answer. So இங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் lateral strain அப்படின்னா strain at right angles. So right angles இப்போ இங்க வந்து longitudinal அப்படின்னா length wise நடக்கிற extension தான் நம்ம longitudinal அப்படின்னு எடுப்போம். ஸோ longitudinal strain அப்படின்னு எடுக்கிறது length wise, extension வந்து length wise எடுக்கும். இதே இது lateral அப்படின்னா இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் நடக்கிற அந்த டைமென்ஷன் சேஞ்சை வந்து lateral strain அப்படின்னு எடுப்போம். ஸோ இங்கே இதோட ஆன்சர் த ஸ்ட்ரெயின் அட் lateral strain அப்படின்னா எங்கே லோடு இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரைட் ஆங்கிளில் நடக்கிற அந்த டைமென்ஷன் சேஞ்ச், அந்த ஸ்ட்ரெயின் அதான் lateral strain அப்படின்னு சொல்கிறோம். The strain at right angles to the direction of applied load. Option C is the right answer. Next question. Sir, question number 8 வருது. The property by which a body returns to its original shape after original shapeக்கு body return ஆகுது அப்படின்னாலே elasticity. இதே இது return ஆகல அப்படின்னா plasticity. So here option B is the right answer. Then question number 9. The property of a material by which it can be turned or rolled into thin sheet. ஸோ ஒரு மெட்டீரியலை நம்ம தின் ஷீட்டாக மேக் பண்ண முடியுது அப்படின்னா அது என்ன மெட்டீரியல்? ஆப்ஷன் ஏ malleability, ஆப்ஷன் பி plasticity, ஆப்ஷன் சி ductility, ஆப்ஷன் டி elasticity. ஸோ தின் ஷீட்டாக மாற்ற முடியுது அப்படின்னால அது என்னது? malleability. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம் ductility அப்படின்னா அது ஒயராக மாறும். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆகி ஒயராக மாறுது. ஸோ இதே malleability அப்படின்னா கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அதை என்ன பண்ணலாம், நம்ம ரோல் பண்ணி ஒரு ஷீட்டாக மாற்றலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Then 10th one, which law is also called the elasticity law? Option A, Bernoulli's law, option B, stress law, option C, Hooke's law, option D, Poisson's law. So option C, Hooke's law, that is Hooke's law states the stress is directly proportional to strain within a elastic limit. So that Hooke's law ஓட definition. Next question,
The materials which have the same elastic properties in all directions are called dash. Option A isotropic, option B brittle, option C homogeneous, option D hard. So same elastic property எல்லா directionலயுமே இருக்குது அப்படின்னா அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம்? Isotropic. சேம் எல்லா டைரக்ஷன்லையுமே சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லா சைட்லையுமே சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியலை வந்து ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோட்ரோபிக்னா இதுக்கு நேர ஆப்போசிட், எல்லா டைரக்ஷன்லையுமே டிஃப்ரெண்ட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அது ஐசோட்ரோபிக். ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள் எடுக்கிறோம், அதோட எக்ஸ் டைரக்ஷனில் என்னது ஒரே எந்த, அதாவது ஒரு மெட்டீரியலை ஒரு பாயிண்ட் எடுத்து அதோட எக்ஸ் டைரக்ஷன், அதாவது சேம் டைரக்ஷன்ல எல்லா பாயிண்ட்லயும் வச்சு பார்த்தோம்னா எல்லா பாயிண்ட்லயும் சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது அந்த பாயிண்ட்ல வேற டைரக்ஷன்ல வச்சு பார்த்தோம்னா என்னது வேற எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனா சேம் டைரக்ஷன்ல அந்த மெட்டீரியல்ல சேம் டைரக்ஷன், இந்த பாயிண்ட் எடுத்தாலும் அடுத்த பாயிண்ட் எடுத்தாலும் அதோட எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரே ப்ராப்பர்ட்டி இருந்தா அது வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஸோ இங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question. A member which does not regain its original shape after removal of the load producing deformation is option A plastic, option B elastic, option C rigid, option D none of the mention. So option A plastic, அதாவது ரீகெயின் ஷேப்பை வந்து ரீகெயின் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம்? பிளாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னா ஷேப்பை வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் லோடை வந்து ரிமூவ் பண்ண உடனே திரும்ப ரீகெயின் ஆயிரும். ரிஜிட் பாடி அப்படின்னா என்னது? டிஃபார்மேஷனே நடக்காது, எந்த டிஃபார்மேஷனும் எதுவுமே நடக்காது, ரிஜிடா இருக்கும், அதான் ரிஜிட் பாடி. ஸோ இங்க ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Option B Hooke's law is the right answer. Next question. For an isotropic, homogeneous and elastic material obeying Hooke's law, the number of independent elastic constant is option A 2, option B 3, option C 9, option D 1. The correct answer is option A 2. So இத பார்க்கலாம். ஸோ இங்கே இது ரெண்டா கிளாஸ் இந்த டேப்லெட் காலத்தில் போட்டிருக்கேன். இது இதை தெரிஞ்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இது ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். So elastic constant, total number of elastic constant 4. So இது independent elastic constant, இந்த term important. Independent elastic constant அப்படின்னா 2. இதெல்லாம் அப்படின்னா Young's smallnessும் Poisson's ratioவும். So இது anisotropic அப்படின்னா total number of elastic constant infinite. The total number of independent elastic constant 21. So orthotropic அப்படின்னா total number of elastic constant 12. Total number of independent elastic constant 3. So இதோட answer option A, that is 2. Right answer. Next question. What is the stress strain curve? So option A, it is the percentage of strain and stress and strain. Option B, it is the relationship between stress and strain. Option C, it is the difference between stress and strain. Option D, none of the mention. So correct answer option B, it is the relation between stress and strain. So இதுதான் stress strain curve. இது எதோட ரிலேஷன் சொல்றது? ரிலேஷன்ஷிப் தான், பெர்சன்டேஜ் எதுவும் கிடையாது. ஸோ இதோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினையும் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறது தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க? லோவர் ஈல்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னது ஈல்டு பிளாட்டியூ. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஒன். இந்த கிராஃப்ல பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், தென் இந்த பாயிண்ட் எலாஸ்டிக் லிமிட். ஸோ இதில் அப்பர் ஈல்டு பாயிண்ட், ஸோ இது லோவர் ஈல்டு, இந்த பாயிண்ட் லோவர் ஈல்டு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இதை தான் வந்து ஈல்டு பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இது அல்டிமேட் ஸ்ட்ரென்த், தென் இது வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகிற பாயிண்ட் பிரேக்கிங் ஆர் ரப்சர் பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The property of material by which can be drawn into thin wires is option A malleability, option B plasticity, option C ductility, option D elasticity. So thin wire மாத்தக்கூடியது என்ன ப்ராப்பர்ட்டி? டக்டிலிட்டியோட ப்ராப்பர்ட்டி. ஆப்ஷன் C is the right answer. Next question. Question number 18.
The material in which large deformation is possible before absolute failure by rupture is called. Option A plastic, option A elastic, option C brittle, option D ductile. Option D ductile. So ductile material தான் deformation அத fail ஆகுறதுக்கு முன்னாடி large deformation இருக்கும். So option D is the right answer. அது creeping. Young smallness equal to 3 times its shear modulus. ஏன் அப்படின்னா young smallness to shear modulus உடைய relationship தான் கேட்டிருக்கான். அதனால தான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க. இதான் எக்ஸ்டென்ஷன் காஜ் லெந்த் கொடுத்திருக்காங்க. காஜ் லெந்த் இப்படி இருக்க லெந்த் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே சேஞ்ச் இன் டயமீட்டர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0.0045 the diameter in terms of diameterல கொடுத்திருக்காங்க. by original diameter 30 கொடுத்திருக்காங்க. the longitudinal strain அதாவது length wise that is change in length by original length கொடுத்திருக்காங்க. value substitute பண்ணா Poisson's ratio value 1/3 option A வந்து கிடைச்சிடும். n refers to modulus or rigidity. ஸோ இங்கே இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். mu வேல்யூ கொடுத்திருக்காங்க. mu வேல்யூ கொடுத்தா that is ratio of Young's modulus by rigidity modulus இல்லைனா shear modulus ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ என்ன கிடைக்கும் 2.5. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். இல்லை bulk modulus that is bulk modulus அப்படின்னா k is equal to shear modulus அப்படின்னா k equal to n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஃபார்முலா mu எடுத்துடலாம். ஸோ k equal to n கொடுக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். ஸோ 3 minus 2/6 plus 2 வந்துடும். ஸோ mu equal to 0.125. ஆப்ஷன் A is the right answer. Next question. Question number 24. What will be the approximate value of shear modulus of a material if the modulus of elasticity is 189.8 G, that is giganewton per meter square, and its Poisson's ratio is 0.3. Option A 73 giganewton per meter square. Option B 80 giganewton per meter square. Option C 93.3 giganewton per meter square. Option D 103.9 giganewton per meter square. So correct answer option A. So இங்கே எதையும் கொடுத்திருக்காங்க. Young's modulus then Poisson's ratio கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க shear modulus or rigidity modulus. So அதோட ரிலேஷன் அப்படி என்ன Young's modulus shear modulus ஓட ரிலேஷன் E equal to 2n into 1 plus mu. So இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா n வேல்யூ 73 giganewton per meter square. ஆப்ஷன் A கிடைச்சிடும். Next question. What is the bulk modulus of elasticity? Option A the ratio of shear stress to shear strain. Option B the ratio of direct stress to direct strain. Option C the ratio of volumetric stress to volumetric strain. Option D the ratio of direct stress to direct strain. So இங்க bulk modulus அப்படினா the answer the ratio option D the ratio of direct stress to volumetric strain. Option D is the right one. So இது elastic modulus அப்படினா direct stress by direct strain. Shear இல்லனா rigidity modulus அப்படினா shear stress by shear strain.